ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி கார்லிக் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி எல்லா வகையான டிஃபன் ஐட்டம் அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி செய்ய ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனேயும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, சோம்பு, கல்பாசி இது 3ஐயும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது 3 இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இது சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கினாலே போதும். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வரும். சிக்கன் சேர்த்து இது போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வரும். பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா இன்னொரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கிரேவி பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம கார்லிக் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் ஒரு 10 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வெந்து வர அளவுக்கு வணக்கணும். இது போல் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறது தான்.
இந்த ரெட் சில்லி பவுடர் சேர்த்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கரிஞ்சிடும். கரண்டியில் இருக்க சூட்லேயே வந்து அது நல்லா வெந்துடும். இப்போ இந்த மசாலாவை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். சிக்கனில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கார்லிக் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இது நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ்லேயே இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். கிரேவி உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா வெங்காயத்தோட அளவு குறைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயே வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.